பிரான் தான் செய்யலாம். 1 கிலோ. இந்த பிரான் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இறால சுத்தம் பண்ண போகிறோம். இதை நான் எப்படி சுத்தம் பண்ண போகிறேன்னு எங்கள் அம்மா கூட நான் கற்றுக்க போகிறேன். எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சுத்தம்னா தலைப்பகுதியில் இருக்கிற இந்த ஓடு வந்துடும். அப்புறம் இதெல்லாம் எடுத்துடலாம். இது தேவையில்லாதது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓடு இழுத்தோம்னா வந்துடும். பார்த்தீங்கன்னா அந்த ஓடு எடுத்துருங்க. இந்த உருவி எடுத்தால் ஒரு ஓடாக அப்படி வந்துடும். ஒரு ஓடாக வந்துடும். இப்படி எடுத்துடணும். அதையுமே இப்படி எடுத்துட்டா வந்துடும். இதெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம். இந்த மாதிரி கழிவுலாம் வரும். இது க்ளீன் பண்ணிடலாம். இது குடலாம், இந்த குடலெல்லாம் எடுத்துடணும். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நரம்பு மாதிரி வரும். கட்டி எடுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நரம்பு மாதிரி வரும். இதை இப்படி கட் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்துடணும். நீங்கள் நரம்பு தெரியுது பாருங்கள். இது கழிவு பொருள். இது எடுத்துடணும் சுத்தமாக. பார்த்திங்கன்னா இதை நம்ம எடுத்துடலாம். வந்துடுச்சு பாருங்கள். இது தேவையில்லாதது. அவ்வளோதான், சுத்தமாகிடுச்சு. அதை எடுக்கணும். அதை எடுத்த கீழே ஒரு ஓடு வரும். அதையும் சேர்த்து எடுக்கணும். கீழே கீழே ஒரு ஓடு வருது. அதான் ஓடு எடுக்கணும். இந்த ஓடு தேவை. இப்படிதான் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரான் எல்லாம் தண்ணியில் அலசி எல்லாம் சூப்பராக கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ ப்ரானுக்கு மிக்ஸ் பண்ண மசாலாவை காட்டுறேன் வாங்க. தேவையான அளவுக்கு நான் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின மீன் மசாலா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பெருங்காயம் 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு. அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சமே, மைதா மாவு கொஞ்சமே எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு. அப்புறமா இது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் புளி தேவையான அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம குக் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் கலந்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரானை நல்லா மசாலாவை சேர்த்து நல்லா பரட்டிட்டோம். நம்ம ப்ரானை பேனில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. நம்ம ப்ரானை ஒன்று ஒன்று எடுத்து போட்டுடலாம்.
அது பாருங்க சூப்பரா இருக்கு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரை ஆயிட்டே வருது. இதே மாதிரி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ப்ரான் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். எப்படி இருக்குன்னு தெரியல.